ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேர்ந்து சமைக்கலாம். நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் ஜாயின் பண்ண போகிறாங்க. நம்ம கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டு இருந்த ஒரு ரெசிபி நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களை வெல்கம் பண்ணிவிடுவோம். லெட்ஸ் வெல்கம் பிரியதர்ஷினி. ஹாய்க்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களை பற்றி நம்ம வியூவர்ஸில் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? என்னோட பேர் பிரியதர்ஷினி. நான் சென்னையிலேருந்து வரேன். நான் இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். குக்கிங் என்னோட பேஷன். அண்ட் நான் ரெகுலராக யூடியூப் வீடியோஸ் பார்ப்பேன். அதில் என்னோட ஃபேவரட் சேனல் செஃப் YKU தான். ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. நான் நிறைய நார்த் இந்தியன் சேனல்ஸ் பார்ப்பேன். பட் அந்த குவாலிட்டி நம்ம தமிழ் சேனலில் இல்லைன்னு நினைப்பேன். பட் லாஸ்ட் 2 இயர்ஸாக சூப்பராக பண்ணுறீங்க. அதுவும் இந்த 1 இயராக நீங்கள் பண்ணுற வீடியோஸ்லாம் நான் பெரிய ஃபேன். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. ரொம்ப நன்றி. எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும் அந்த வீடியோ பார்க்கும்போது. அது கிறிஸ்பாக ஒரு 5 மினிட்ஸ் வீடியோலேயே நம்மளுக்கு எல்லாமே ரொம்ப கிளாரிட்டி செம்மையாக இருக்கும். அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஸோ அதுக்கே நான் பெரிய ஃபேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும்போது நான் எப்படி மிஸ் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு வந்து எங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறீங்க? எனக்கு தெரியும், பட் வியூவர்ஸ் நீங்கள் சொல்லணும் இல்லையா? நம்ம இன்னைக்கு வந்து ரெட் வெல்வெட் கப் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே. ரெட் வெல்வெட் கப் கேக் வந்து எக்லெஸ் தான் பண்ண போகிறோம். நம்ம ஒரு எக்கே ஆட் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு, வீட்டில் இந்த சென்ஸ் நமக்கு கொக்கோ பவுடர் விப்பிங் க்ரீம்லாம் வெளியில் தான் வாங்குவோம். மற்ற எல்லா ஐட்டமும் நம்ம நார்மல் வீட்டில் கிச்சனில் இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிவிடுவோமா? கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கேக் பண்ணுறது ரொம்ப குவிக்கான விஷயம். என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். சரி. நெக்ஸ்ட்டு வந்து வெட் இன்க்ரீடியன்ட்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை மிக்ஸ் பண்ணிவிடுவோமா? அதுக்காக பவுல் இருக்குது. என்ன ஆட் பண்ண போகிறீங்க ஃபஸ்ட்டு? மைதா ஆட் பண்ணிக்கலாம். சரி. எவ்வளோ மைதா? மைதா ஒரு 90 கிராம்ஸ் மைதா ஆட் பண்ணிக்கலாம். சரி. அடுத்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியாச்சு. அதன் பிறகு ஒரு பிங்க் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. எப்பவுமே ஸ்வீட் பண்ணோன்னா ஒரு பிங்க் சால்ட் ஆட் பண்ணோன்னா அதோட கிக் நல்லா இருக்கும். சரி. ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொக்கோ பவுடர் 1 ஸ்பூன். ஓகே, 1 ஸ்பூன் கொக்கோ பவுடர். ஆமாம். சரி. அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். விஸ்க் அங்கே இருக்குது. மிக்ஸ் பண்ணியாச்சா? ஓகே. இதை வந்து சீவ் பண்ணி இதில் போட்டுக்கலாம். சரி. இதை சலிச்சு போட்டுக்கணும். ஓகே. சரி, இப்போ இதை எடுத்து ஓரம் வச்சிடலாமா? ஓரம் வச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன வெட்டிங் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம்? கர்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. கர்ட் எவ்வளோ? கர்ட் வந்து 1/2 கப். 1/2 கப். அதே 90லேருந்து 100 கிராம்ஸ் இல்லையா? ஓகே. அடுத்து கர்ட்ல வந்து நம்ம ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா. ஸோ அதில் வந்து பேக்கிங் பவுடர் போட்டோம். பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணோம். இதில் வந்து பேக்கிங் சோடா. சரி. ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி. இது கொஞ்சம் ரியாக்ட் ஆகணும். ஓகே. அப்பதான் இது கொஞ்சம் பொங்கி வரும். இது நல்லா பொங்கி வந்தால் தான் நம்ம கேக் வந்து ஃப்ளஃபியாக இருக்கும். சரி. நீங்கள் வந்து பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்டா இல்லை ஹாட் குக்கிங்கும் பண்ணுவீங்களா? குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இந்த மாதிரி பண்ணிட்டு செல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. ஹோம் பேக்கிங் பண்ணிட்டு கேக்ஸ் எல்லாம் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. நீங்கள் அந்த லிங்க் எனக்கு அனுப்புங்க, நான் டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் பிரியதர்ஷினி அக்கா கிட்ட இருந்து வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து எக் இல்லாமல் தான் ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மெத்தடில் தான் பண்ணி கொடுப்பேன். நல்லா வரும் கேக். ஓகே. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். சரி. ஏன்னா இது ரியாக்ட் ஆகணும். ரியாக்ட் ஆகி நல்லா புளிக்கணும். ஆக்சுவலாக பேசிக்காக ஒன்று புளிச்ச தயிர் யூஸ் பண்ணலாம். அது கொஞ்சம் கெட்டு போச்சுன்னா டேஸ்ட் ஸ்பாயில் ஆகிடும். அதுக்கு தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி புளிக்க பண்ணுறோம். ஸோ இப்போ தயிரில் வந்து நம்ம பேக்கிங் சோடா போட்டு வச்சுருந்தோம். அது கொஞ்சம் ரியாக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ், மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் தான். சரி. அது நெக்ஸ்ட் வந்து இதில் நம்ம சுகர், அதுக்கப்புறம் ஆயில், அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறோம்? சுகரா? சுகர். எவ்வளோ சுகர்? சுகர் 1/2 கப். 1/2 கப். அதே 90 கிராம் இல்லையா? அடுத்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது பட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. பட்டர் யூஸ் பண்ணா பட்டர் கொஞ்சம் நல்ல ஆயில் கன்சிஸ்டன்சில மெல்ட் பண்ணி ஆட் பண்ணணும். சரி. ஓகே. சோ இது எவ்வளவு இருக்கு? ரீஃபைண்ட் ஆயில். இத வந்து நம்ம ஒரு
1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே 1/4 கப், அதாவது ஒரு 50 to 60 ml இருக்கும். வெனிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆட் பண்ணிட்டா? சரி. ரெட் வெல்வெட் கப் கேக்கு ரொம்ப முக்கியமே வந்து பாத்தீங்கன்னா அதோட ரெட் கலர் தான். அந்த கலரே நம்மள வந்து இன்னும் என்ன வந்து சாப்பிடு அப்படிங்கறது சொல்றோம். சோ அதனால கலர் ஆட் பண்ணிக்கலாம். சரி. லிக்விட் கலர் இருக்குனா லிக்விட் கலர், ஜெல் ஃபுட் கலர் இருக்குனா எது வேணாலும். இது ஜெல் கலர் தான். ஆட் பண்ணிட்டா? ஆட் பண்ணு. போதுமா? போதும். நான் mix பண்றேன் பார்க்கலாம் கலர் வந்துச்சாங்க. தேவையான அளவு தான். நமக்கு என்ன கலர்ல வேணுமோ பிராண்ட் கலர் mix ஆகும். டிஃபரண்ட் ஆகும். ஓகே. கலர் வந்து ஹோம்மேட் கலர் இருக்கு. வீட்லயே ஒரு சில பேர் ரெடி பண்ணுவாங்க. இந்த பீட்ரூட் பவுடர் அதுக்கு அப்புறம் அந்த மாதிரி இருந்தாலும் ஆட் பண்ணலாம். வீட்ல பண்றீங்கன்னா கொஞ்சம் என்ன பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா கூட கம்மியா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. மைதாக்கு பதிலா half மைதா half கோதுமை மாவும் ஆட் பண்ணிக்கலாம். சரி. ஃபுல் கோதுமை மாவு ஆட் பண்ணோம்னா அந்த அளவுக்கு ஃப்ளஃபினஸ் வராது. ஓகே. சோ மைதா பாதி கோதுமை பாதின்னு கூட பண்ணலாம். சரி. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் இதல ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. மொத்தமா ஆட் பண்ணிட்டா? ஆட். ஜென்டிலா தான் மிக்ஸ் பண்ணனும். சரி. ஓவர் மிக்சிங் பண்ணும்போது க்ளூட்டன் அதிகமாக ஃபார்ம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹேர் பபிள்ஸ்லாம் உடைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இப்போ சாஃப்டாக இருக்காது. இல்லை உங்களுக்கு இல்லை, வியூவர்ஸ்க்கு சொல்கிறேன். இப்போ ஸ்பேச்சுலா வச்சு ஒரு ஹெல்ப் பண்ணா மிக்ஸ் பண்ணு. ஓகேங்களா? கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடும் பண்ணலாம், இல்லனா ஒரே டைரக்ஷன்ல தான் மிக்ஸ் பண்ணனும். டிஃபரண்ட் டைரக்ஷன்ல எல்லாம் மிக்ஸ் பண்ண கூடாது. போதுங்களா மிக்ஸ் பண்ணது? போதும். ஸோ பதம் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கு. அடுத்து இதை இப்போ நம்ம வந்து கப் கேக் மோல்டில் ஊற்றிட்டு அவன் 180 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு ஓகே அதே 180 டிகிரியில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் மேக்ஸ் 20 மினிட்ஸ் தான். அதுக்கு மேலேனா குட்டி கப் கேக்ஸ். ஆமாம் ஆமாம். 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துட்டா கரெக்டாக கப் கேக் ரெடி ஆயிடும். சரி, இப்போ நான் ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணிடுறேன். அடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு ஒரு ஸ்பூனா போட்டுட்டு நம்ம அப்பதான் ஈவனா போட முடியும். சரி. ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு எல்லாத்துலயும் ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் எவ்வளவு தேவை அப்படின்னு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். போதுங்களா? டேப் பண்ணி அவன்ல வச்சிருங்க. ஓகே. போதுங்களா? இப்போ வந்து 180 டிகிரி செல்சியஸில் 15 to 20 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணிக்கலாம். அவன்ல பேக் ஆகட்டும் கப் கேக்ஸ். இப்போ நம்ம அதுக்கான ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே. யூசுவலா ஃப்ராஸ்டிங்க்கு வந்து விப்பிங் க்ரீம் தான் யூஸ் பண்ணுவோம். பட் ரெட் வெல்வெட் கேக் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் இல்லையா? அதுக்கு வந்து நம்ம க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. நம்ம ஸ்டோர்லயே வந்து க்ரீம் சீஸ் கிடைக்கும். அப்படி இல்லனா வீட்லயே கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே. சோ க்ரீம் சீஸை ஃபர்ஸ்ட் விப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் விப்பிங் க்ரீமை விப் பண்ணிட்டு ரெண்டும் மிக்ஸ் பண்ணனும். ஓகேக்கா, சரி. ஓகேவா? சோ க்ரீம் சீஸ் வந்து கொஞ்சம் கட்டியா தான் இருக்கும். அத வந்து நம்ம விப் பண்ணனும். ஓகே. க்ரீம் கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும். சரி. கொண்டு வந்துட்டு ஏன் ரெட் வெல்வெட் கேக்கு டேஸ்டே வந்து அந்த க்ரீம் சீஸோட டேஸ்ட். ஆமா. ஆத்தென்டிக் ரெட் வெல்வெட் கேக்ல அந்த க்ரீம் சீஸோட ஃப்ளேவர் தான் நல்லா இருக்கும். சரி. க்ரீம் சீஸ் கிடைக்கலனா நார்மல் விப்பிங் க்ரீம்லயே நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு க்ரீம் சீஸ் போடுறோம். சோ நம்ம வந்து ரெண்டுமே தனித்தனியா விப் பண்ணிட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணனும். மேனுவலா மிக்ஸ் பண்ணனும். ஓகே. ஃபர்ஸ்ட் அப்ப நம்ம க்ரீமை விப் பண்ணிடுவோமா? பண்ணிடலாம். இது நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் தானே? ஆமா. ஓகே. இப்போ நம்ம விப்பிங் க்ரீமை விப் பண்ணியாச்சு. எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா? வச்சிருங்க.
ஏன்னா வந்து நம்ம கேக்குடைய சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தான் மேலே பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து உருகிடும். நெக்ஸ்ட் அடுத்து க்ரீம் சீஸை வந்து இதே மாதிரி விப் பண்ணணும். ஓகே, அதுக்கு முன்னாடி எதுவுமே வச்சுட்டு வந்துடுறேன். ஸோ க்ரீம் சீஸோட அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காதவங்க ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு? எனக்கும் பிடிக்கும். ஃபுட்ல எனக்கு எல்லாமே பிடிக்கும். பிடிக்காதுன்னு எதுவுமே இல்லை. ஸ்மெல் பிடிக்கலனா ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட் அது மேண்டேட்டரிலாம் கிடையாது. சரி. போதுங்களா? ஓகே. இதுல இப்போ ஒரு 3ல இருந்து 4 ஸ்பூன் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓ, அதுக்கப்புறம் இதை எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணணுமா? இதுல விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சம் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கேக்குள்ள ஃபில்லிங் பண்றோம் இத. ஓ, அப்படியே. அது நல்லா டேஸ்டா இருக்கும். கேக் சாப்பிடும்போது மேல ஃப்ராஸ்டிங் இல்லாம உள்ளுக்குள்ளேயும் அந்த க்ரீம் சீஸ் இருந்ததுன்னா சாப்பிட டேஸ்டா இருக்கும். ஓகே. இப்போ 2 ஸ்பூன் எடுத்து தனியா வச்சிடுவோமா? ஓகேங்களா? அது கொஞ்சம் போதும். ஸோ இந்த அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகே. இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி. சரி, நம்ம எடுத்துட்டு வரணுமா இப்போ? நம்ம இதை ப்ராப்பராக விப் பண்ணிட்டோமான்னு எப்படி தெரியும்னா இப்படி பண்ணும்போது ஸ்மூத்தாக கிளைட் ஆகும். சரி, ஆட் பண்ணிடலாமா? ஆட் பண்ணி இதில் வந்து சுகர் ஆட் பண்ணணும். இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் பவுடர் சுகர் அப்போ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி. இல்லை இது ஓகே, அந்த க்ரீம் சீஸோட அந்த சோர்னஸ் பிடிக்கும் அப்படின்னா இப்படி அப்படியே ஃப்ராஸ்டிங் பண்ணலாம். ஓகே, போதுங்களா? இது போதும். இது வந்து ஃப்ராஸ்டிங் இல்லையா? ஆமாம். ஸ்மூத்தாக இருக்கணும். ஓகே. இது கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சா கட்டி ஆகிடும். சரி. அப்போ நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஓகே, எடுத்துகிட்டு வச்சுட்டா? இப்போ நம்ம கேக் வந்து பேக் ஆகிடுச்சு. அவன்லேருந்து எடுத்துடலாமா? எடுத்துக்கலாம். எப்போவுமே கேக்கை வெளியில் எடுக்கும்போது அந்த டாப் லேயர் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஓகே. ஸோ அதை கட் பண்ணி எடுக்கிறத விட பெஸ்ட் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது எடுத்த கையோடவே நம்ம வந்து மில்க் ப்ரஷ் பண்ணிடலாம். எப்படி வந்து பன்ஸ் மேலே வந்து எக் வாஷ் கொடுப்பாங்க அது மாதிரி இதில் மில்க் வாஷ். சரி. ப்ரஷ் வச்சு தான் அப்ளை பண்ணுவோம். ஸ்பூன் வச்சு ஊற்றினா கேக் வந்து சொதன் ஆகிடும். போதுங்களா? போதும். அடுத்து கேக்ஸை வெளில ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? நெக்ஸ்ட் வந்துட்டு கேக் நடுவில் வந்து லைட்டாக ஒரு குட்டி ஹோல் போட்டுட்டு நம்ம க்ரீம் சீஸை ஃபில் பண்ண போகிறோம். சரி, அதுக்கு வந்து பைப்பிங் மோல்டுடைய பேக் சைடு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அதுவே பெஸ்ட் ஐடியா தான். ஓகே. இது சூடாக இருக்கும் போதும் பண்ணலாம். இந்த ஸ்டெப் ஆறுனதுக்கு அப்புறமும் பண்ணலாம். ஆமாம், ஆறுனதுக்கு அப்புறம் பண்ணால் கொஞ்சம் நமக்கு சுடாமல் இருக்கும். கொஞ்சம் ஆறட்டும். சரி, அதுக்கப்புறம் உள்ள வந்து க்ரீம் சீஸும் எப்படி பைப்பிங் பேக்ல போட்டு ஸ்பூன்லயே வச்சு ஃபில் பண்ணிடலாம் அதுல. அப்படியா? சரி, அது மட்டும் தான் பைப்பிங் பேக்ல நம்ம வந்து. சரி, அப்ப நான் மாத்திட்டேன் பைப்பிங் பேக்ல. மாத்திடலாம். ஸோ பைப்பிங் மோல்டு வந்து எனி மோல்டு நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம்ல. பைப்பிங் நாசல் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று இதை ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணணும்னா ஒரு டம்ளரில் வச்சு இப்படி பண்ணலாம். இல்லைன்னா கையிலேயே கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே. ஏர் எல்லாம் எடுத்துடலாம். இப்போ நம்ம கேக்குடைய சூடு முழுமையாக குறைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இதுக்குள்ளே
நம்ம வந்து சீஸை ஃபில் பண்ணிடலாம். ஃப்ராஸ்டிங் பண்ணிட வேண்டியதுதான். ஃப்ராஸ்டிங் டிசைன் நம்ம இஷ்டம் தான். டிஃப்ரெண்ட்டாக போடுவா இல்லை ஒரே பேட்டர்னில் எல்லாமே போடுவோம்? நம்ம கப் கேக் மேலே பைப் பண்ணியாச்சு, கார்னிஷ் பண்ணியாச்சு. அடுத்து சைடில் இருக்கிற அந்த கப் கேக் பேப்பரை ரிமூவ் பண்ணி ஏன்னா அப்போ தானே ரெட் வெல்வெட் கேக்னு தெரியும். இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ண வேண்டிய டைம். டேஸ்ட் பண்ணிவிடுவோமா? கண்டிப்பாக நீங்கள் தான் டேஸ்ட் பண்ணி சொல்லணும். ரெண்டு பேரும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரெண்டு பேரும் சாப்பிடலாம், இல்லை என்ன இருக்குது? வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து வழக்கமாக இருக்கிற ஒரு கேக், ரெட் வெல்வெட் கேக் மாதிரி இல்லாமல் மேலே அந்த விப்பிங் க்ரீம் ஒரு டேஸ்ட்டு, கேக் ஒரு டேஸ்ட், அண்ட் உள்ளே இருக்கிற அந்த க்ரீம் சீஸ் வந்து அது ஒரு டேஸ்ட்டும் மூணுமே கம்பைன் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா சாஃப்ட் ஃப்ளஃபியாக இருக்குது. ஏன்னா நம்ம எக் யூஸ் பண்ணாமல் கேக்கை நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக செய்ய முடியாது. ஆனால் இது வந்து உண்மையிலே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வெல்வெட் கேக் லவர்ஸ் ட்ரை பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எக் கேக்கு இன்னும் ஃப்ளஃபியாக இருக்கும். இது எக்லெஸ்ன்றதுனால தான் ரைட்டாக கொஞ்சம் இருக்குது. பட் ஆனால் இதுவும் சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக தான் இருக்குது, ஹார்டாகவே இல்லை. உங்களுக்கு எதாவது சொல்லணுமா? இந்த கேக் செய்கிறது ஈஸின்றது நான் இது செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. ப்ளஸ் உங்கள் சேனலில் நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய குக்கிங் பிகினர்ஸ்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க. எல்லாராலையும் குக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு உங்கள் சேனல்லேருந்து நிறைய கான்ஃபிடென்ட் வருது. ஸோ நான் யோசித்தேன், சரி இந்த மாதிரி பண்ணோன்னா நான் சொல்கிறத விட இந்த மாதிரி சேர்ந்து சமைக்கலாம் ப்ரோக்ராமில் வந்து நான் செய்யும்போது இது நிறைய பேரை ரீச் ஆகும். நீங்கள் அடிக்கடி நிறைய இன்டர்நேஷ்னல் ரெசிபீஸ்லாம் நம்ம வியூவர்ஸ்க்கு செய்யும்போது இந்த ரெசிபியும் அப்படியே கொஞ்சம் அந்த கேப்பில் இந்த ரெசிபியும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அதுக்கு தான் இது செய்யறது ஈஸி தான். நீங்கள் நிறைய ரெசிபி பண்ணியிருப்பீங்க, நீங்கள் தான் ஃபீட்பேக் சொல்லணும், ஆக்சுவல் ஃபீட்பேக் சொல்லணும் வியூவர்ஸ்க்கு. இல்லை அதான் சொல்லிட்டேன், சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க மறுபடியும் கேக் செய்யணும் அப்படின்னா இந்த ரெசிபி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. ஓகே. ஸோ சீஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், சீஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு சீஸ் பிடிக்குமோ அந்த அளவுக்கு சீஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீஸ் வந்து ரேஷியோலாம் கிடையாது. சீஸும் விப்பிங் க்ரீமு ப்ளஸ் ஃபில்லிங்லாம் நீங்களே பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஓகே, அவ்வளோதானையா? ஓகே. ஸோ நீங்களும் மறக்காமல் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth and Priyadarshini. Thank you. Bye-bye.